ஹலோ கைஸ், நம்ம ரோப்ளாக்ஸ் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் சந்தோஷப்படாமல் எங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான கண்டென்ட்டும் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா கண்டென்ட்டும் வரும், எல்லா வீடியோ. இந்த கேம் பாருங்க, இந்த கேமுக்குள்ளே போயிட்டு விளாடணும். ஃபஸ்ட்டு 3 டோர் இருக்குது. ஒரு டோர் ஃபஸ்ட்டு போவோம், ஏதாச்சும் ஒரு டோருக்குள்ளே போகும். 5 இருக்க டோர் போக முடியாது. ஆனால் 2 ஒரு இருக்க டோர். இதில் நிறைய சவால்கள்லாம் வரும். நம்ம மட்டும் தனியாக சமைக்க முடியாது. 2 பேர் 3 பேர் அப்படின்னு தான் சமைக்க முடியும். 2 பேர் நின்ட்டாங்க, அவங்களே ஏற்றி விட்டாச்சு. இப்போ நம்மளாம் ஏறி போகிறோம். இப்போ இந்த இதில் போயிட்டு ஏற போகிறோம். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணாதே ஏறணும். கிளிக் பண்ணிட்டோமா ஏற போகிறோம். ஏறிடு. அது ஒரு ஆள் போனதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போகணும். இப்போ என்ன பண்ணுறோம், போய் கிளிக் பண்ணியாச்சா. இப்போ அந்த இதில் ஜம்ப் பண்ணணும். அந்த இதை டச் பண்ணிட்டோம்னா நம்ம அவுட்டு. ஏற்ற டச் பண்ணாலும் அந்த இது தீ பிடிச்சிடும். அடுத்து நம்ம போயிட்டு அந்த இதுக்குள்ளே போயிட்டோம். நம்ம ஒரு கிளிக் பண்ண பார்த்தீங்களா, அதை மட்டும் நடக்கணும். வேறு எதுலாச்சும் நடந்தோம்னா நம்ம அவுட்டை எலிமினேட் பண்ணி அந்த எலிமினேட் ஆச்சா திரும்பவும் ஃபஸ்ட்டு வந்து போய் வெறியாக இந்த கேம் நான் தொடங்கின காரணமே, வீடியோ எடுத்து போகிற காரணமே இந்த சுச்சுவேஷனு. ஏச்சா ஏறிட்டானா அதை போய் அமுக்க மாட்டேன், நம்மளை தள்ளிவிட்டு போயிருக்கேன். வெப்பனங்கடை ஊற்றி அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஒரு ஆள் ஏறியேன், அவர் ஏற பார்ப்பேன். சரி ரைட்டு ஏறிட்டலடா, ஏறிட்டேன். ஆனால் எப்படி ஏறினேன்னு தெரியல. 2 பேரும் அமுக்கினா ஏறிடலாம். நான் ஒரு ஆள் அமுக்கி ஏற முடியும். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி முக்கிறது முடங்குறீங்க, இன்னும் நடக்கல. சரி ரைட்டு நம்ம விட்டுருவோம். இந்த கேம் வந்து ஒரு டைம் தான். அந்த டைம் மேலே அடுத்த கேமுக்கு போயிடும். அடுத்த ஆள் அடுத்த சுற்றுக்கு போயிடும். ஒரு கேம் முடிச்சுன்னா அடுத்த சுற்றி போயிடும். பார்த்து வீடியோ நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது நடுவில் தானே இது வந்துடுது. இது வந்துட்டானா நீங்கள் வந்துட்டாங்களா ஏன்னா சமைக்கிட்டு ஏறுவாங்க. ஏறிட்டு மேலே போய் அமுக்க மாட்டாங்க. நீங்கள் பற்றி எனக்கு ஒன்று தெரியும். இவர் எப்படி அமுக்கிட்டேன் ஆனால் அந்த இதுக்கு போனோடனே நான் அவுட் ஆகி போயிடும். இறங்கிட்டுனா அந்த இது ரெட் கலர் இருக்க இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த இதை லேசாக டச் பண்ணால் கூட அவ்வளோ பார்த்து கவனமாக இல்லை. சில லேசாக டச் பண்ணால் கூட அடுத்தது சுற்றி மாதிரி போயிட்டே இருக்கும். நிற்காது. எப்படின்னா இப்போ ஒரு வெள்ளம் போயிட்டு இருக்குது, நிற்காம ஓடிட்டே இருந்தால் ஜெயிக்கும். எப்படியா இருந்தாலும் அதை வெட்டி பெற முடியாது. இப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த சுறா மீன் வழியாக போகலான்னு பார்க்குறப்ப ஒரு வழி இருக்குது. நான் அதில் போகிறதுக்கு வெரி கஷ்டம். நல்லா குதிச்சு பழகும். ஸ்ப்ரிங்கு வாங்கணும். ஸ்ப்ரிங்கு தான் முதல் முக்கியம். மேலே போனேன் அமுக்க மாட்டேங்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம அமுக்கி ஒருத்தர் மேலே போயிட்டேன். அது வந்து எப்படின்னா போக மாட்டேங்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தர் அமுக்கி விட்றீங்க, மேலே போய் அவனுக்கு நம்ம கிளிக் பண்ணிடுவோம். நம்ம போயிட்டோம். நம்ம அடுத்தவன் நம்ம சொன்னோம்னா நம்ம அது மாதிரி தான் இருக்கும், அடுத்தவன மாதிரி இருக்கும். எனக்கு சத்தியமாக இந்த கேமை வந்து சரி விளாடுவோம், வேறு ஏதாச்சும் ரோப்ளாக்ஸ் கேம் விளையாட சொன்னீங்கன்னா எந்த கேம் வேணால் நீங்கள் விளையாட சொல்கிற கேமை நான் விளாட்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெட் கலர் தான் போகணும். ரெட் கலர் தாண்டி போனோம்னா முடிஞ்சு. பார்த்துக்கோம். ரெட் கலர் தாண்டி ரோஸ் கலர்லேயே சமைச்சோம்னா கண்ணு போயிட்டோம். 2 பேர் நின்றுட்டாங்க. இப்போ அந்த டோரு வேறு டோருக்கு போகிறோம். வேறு டோரு வின் ஆகிட்டோம். அடுத்த சுற்றி போகிறோம். அடுத்த சுற்றில் எந்த சுற்றுக்கு போவோம் பார்ப்போம். 3ஆவது டோரு அது மாதிரியே ஒரு சிக்கல் இருக்குது. போச்சு விழுந்துக்கிட்டே இருக்கும். அவுட் ஆகிட்டே இருக்கும். இந்த டைம்லே மாட்டிக்கிட்டோம். வசமாக மாட்டிக்கிட்டோம். கிளம்புகடா போச்சுடா. அந்த டைம் வந்து முடிஞ்சோன்னு முடிஞ்சிச்சு. ஏறியாச்சா. இப்போ அடுத்துன்னா இந்த கல்லில் சவால் பண்ணி போகணும். இந்த கல்லாம் பெரிய கல்லாக இருக்கேப்பா, இப்படி அப்படி போட்டுருப்பாங்க. ஐயோ தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருவோம். ஒரு ஆள் இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து விழுந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்குது. இது வேறு நான் வந்து எப்படின்னா டிப்ரெஷனில் இருக்கேன். அதனால் நம்ம அமுக்கிற ஃபுல்லாக இயக்கிக்கிட்டே வராது. இயக்கிக்கிட்டியா வேலைக்கு போனீங்க. சரி எப்படி அமுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது, அமுக்கிட்டேன். அமுக்கி ஏறி உட்காந்துட்டா 2 பேர் போட சீக்கிரம் போட என்ன பண்ணுறது. சரி கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துட்டோம்ல, திரும்ப அமுட்டான். 3 பேர் ஒரே இல்லைன்னா அவுட் ஆகிட்டோம். சரி ஒரு தடவை நம்ம விழுந்துட்டோம்னா இந்த தொடர்ச்சியாக விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ அமுக்குனீங்க கூட கண்டாங்க. 2 பேர் அமுட்டாங்களா இல்லை, நம்ம மட்டும் நின்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஒழுங்காக ஏற தெரியும். வாங்க, இந்த கேம் மட்டும் எனக்கு விளையாட தெரியும். இந்த சூப்பர் கேம் மற்ற கேம்லாம் எல்லாமே விளையாட தெரியும்.
இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதனால் கற்றுக்கிட்டேன். இந்த கேம் வந்து இப்போதான் நான் புதுசாக விளாண்டேன். அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த கேம் நான் வந்துருங்க. நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களோட விளாட்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு ஐ டேக் பண்ணி கீழே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன். ஸ்க்ரீன்ஷாட் வழியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த மேட்ச் முடிஞ்சு இந்த வீடியோ முடிஞ்சு பார்த்து வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துருவோம். அவ்வளோதான். बीबी चाय दी चाय